வணக்கம். Inkscape ல் லேயர்கள் மற்றும் பூலியன் செயல்பாடுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது லேயர்கள், filterகள் மற்றும் பூலியன் செயல்பாடுகள். இந்த டியூட்டோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204, Inkscape பதிப்பு 0.48.4. டாஷ் ஹோம் க்கு சென்று Inkscape என டைப் செய்க. Inkscape லோகோவில் கிளிக் செய்க. நாம் ஏற்கனவே உருவாக்கிய assignment _ 2.svg ஃபைல் ஐ திறப்போம். அதை டாக்குமென்ட்ஸ் போல்டர் ல் சேமித்துள்ளேன். முதலில் Inkscape ல் லேயர்கள் பற்றி அறிவோம். லேயர் menuக்கு சென்று லேயர்ஸ் ஆப்ஷன் ல் கிளிக் செய்க. இப்போது இன்டர்ஃபேஸ் ன் இடப்பக்கம் லேயர் பாலெட் திறக்கிறது. முன்னிருப்பாக அங்கு ஒரு லேயர் உள்ளது. அதன் பெயர் லேயர் 1 என காணலாம். ஒரு புது லேயர் ஐ சேர்க்கவோ உருவாக்கவோ லேயர் பாலெட் ல் கூட்டல் ஐகான் ஐ கிளிக் செய்க. ஆட் லேயர் என்ற ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. லேயர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ல் லேயர் க்கு ஒரு பெயரை கொடுக்கலாம். இந்த லேயர் ஐ நான் எயே என்கிறேன். இப்போது பொசிஷன் drop டவுன் லிஸ்ட் ஐ கிளிக் செய்து லேயர் ன் இடத்தை நிர்ணயிக்கலாம். இங்கே 3 தேர்வுகள் உள்ளன. அபோவ் கரண்ட் இந்த லேயர் ஐ நடப்பு லேயர் ன் மேலே வைக்கும். பெலோவ் கரண்ட் இந்த லேயர் ஐ நடப்பு லேயர் க்கு கீழே வைக்கும். ஏஎஸ் சப்லேயர் ஒஃப் கரண்ட் என்பது நடப்பு லேயர் ன் ஒரு பகுதியாக இது இருக்கும் என்கிறது. இதை அபோவ் கரண்ட் என வைத்து ஆட் பட்டன் ஐ கிளிக் செய்கிறேன். எயே என்ற ஒரு புது லேயர் இப்போது லேயர் பாலெட் ல் தெரிவதை காண்க. இதேபோல போவ் என்ற மற்றொரு லேயர் ஐயும் உருவாக்கவும். இப்போது லேயர் பாலெட் ல் 3 லேயர்கள் உள்ளன. அடுத்து லேயர் ன் பெயரை மாற்ற கற்போம். முதலில் லேயர் 1 ஐ டபுள் கிளிக் செய்து பின் அதன் பெயரை சர்க்கிள் என மாற்றி Enter ஐ அழுத்துக. நம் கேன்வாஸ் க்கு மீண்டும் வருவோம். 2 கண்கள் மற்றும் ஒரு சுழல் முடிச்சு உள்ளன. இந்த வடிவங்களை நாம் உருவாக்கிய 2 வெவ்வேறு லேயர்களுக்கு நகர்த்துவோம். மாஸ் ஐ இழுத்து 2 கண்களையும் தேர்ந்தெடுப்போம். Ctrl X ஐ அழுத்தவும். கண்கள் மறைந்துவிட்டன. லேயர் பாலெட் ல் இப்போது எயே லேயர் ஐ கிளிக் செய்க. கேன்வாஸ் க்கு வந்து Ctrl Alt V ஐ அழுத்துக. இதே செயலை சுழல் முடிச்சு வடிவத்திற்கும் செய்யவும். ஆப்ஜெக்ட் களை தேர்வு நீக்க கேன்வாஸ் ன் காலி இடத்தில் எங்கேனும் கிளிக் செய்க. லேயர்களை மறைக்கவும் பூட்டவும் எயே மற்றும் லாக் ஐகான்கள் உதவுகின்றன. இந்த லேயர் ஐ மறைக்கும்போது அதனை தொடர்ந்து வரும் கீழ் லேயர்களில் உள்ள ஆப்ஜெக்ட் களை தெளிவாக காண முடியும். ஒரு லேயர் ஐ பூட்டும்போது அந்த குறிப்பிட்ட லேயர் ஐ தற்செயலான எடிட் களில் இருந்து காக்கலாம். பெரிய சிக்கலான கிராபிக் வேலைகளை செய்யும்போது குறிப்பாக இவை இரண்டும் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு லேயர் ன் இடப்பக்கமும் எயே மற்றும் லாக் என்ற 2 ஐகான்களை காணலாம். இப்போது இவற்றை பயன்படுத்த கற்போம். லேயர்களை பூட்டவோ பூட்டை நீக்கவோ லாக் ஐகான் ஐ கிளிக் செய்க. போவ் லேயர் ஐ இப்போது பூட்டியுள்ளேன். ஒரு லேயர் பூட்டி இருந்தால் அந்த லேயர் ல் நாம் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. கேன்வாஸ் ல் சுழல் முடிச்சியை தேர்ந்தெடுக்க முயற்சிப்போம். அதை செய்ய முடியவில்லை என காணலாம். இப்போது போவ் லேயர் ன் பூட்டை நீக்குகிறேன். போவ் ஆப்ஜெக்ட் ஐ இப்போது தேர்ந்தெடுக்க முடிகிறது. அதன் புராப்பர்ட்டீஸ் ஐயும் மாற்ற முடிகிறது. கேன்வாஸ் ல் ஒரு லேயர் ஐ காட்டவோ மறைக்கவோ லேயர் ன் இடப்பக்கம் உள்ள எயே ஐகான் ஐ கிளிக் செய்க. போவ் லேயர் க்கான எயே ஐகான் ஐ கிளிக் செய்கிறேன். கேன்வாஸ் ல் நடப்பதை கவனிக்கவும். இப்போது போவ் லேயர் ஐ நகல் எடுக்கிறேன். லேயர் menuக்கு சென்று டுப்ளிகேட் கரண்ட் லேயர் தேர்வை கிளிக் செய்க. லேயர் பாலெட் விண்டோ வில் ஒரு புது லேயர் போவ் கோப்பி உருவாக்கப்பட்டிருப்பதை கவனிக்கவும். ஆனால் கேன்வாஸ் ல் புது சுழல் முடிச்சு ஏதும் இல்லை. ஏனெனில் சுழல் முடிச்சானது முந்தைய லேயர் ன் மேலே அமைந்துள்ளது. 2 சுழல் முடிச்சுகளையும் காண மேல் லேயர் ல் உள்ள சுழல் முடிச்சை நகர்த்தி வைக்கவும். சர்க்கிள் லேயர் ஐ தேர்ந்தெடுக்கவும்.
கண்கள் மற்றும் சுழல் முடிச்சுக்களை மூடுமாறு ஒரு நீள்வட்டத்தை கேன்வாஸ் ல் வரையவும். அதற்கு ஆரஞ்சு நிறம் கொடுக்கவும். அந்த நீள்வட்டம் பின்புறத்திலும் மற்ற ஆப்ஜெக்ட்கள் அதற்கு மேலேயும் காணப்படுகின்றன. லேயர்ஸ் பாலெட் ல் பிளஸ் ஐகானுக்கு அடுத்துள்ள 4 ஐகான்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேயர் ஐ நிலையில் வைக்க உதவுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட லேயர் ஐ முதல் ஐகான் உயர்மட்ட லேயர் ஆக வைக்கிறது. தற்போது சர்க்கிள் லேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஐகானை கிளிக் செய்யும் போது சர்க்கிள் லேயர் இப்போது உயர்மட்ட லேயர் ஆக மாறுவதை காணலாம். கடைசி ஐகான் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேயர் ஐ அடிமட்ட லேயர் ஆக்கும். இந்த ஐகானை கிளிக் செய்க. சர்க்கிள் லேயர் இப்போது அடிமட்ட லேயர் ஆக மாறுவதை கவனிக்கவும். இரண்டாம் ஐகான் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேயர் ஐ ஒரு லேயர் மேலே அனுப்புகிறது. இந்த ஐகானை கிளிக் செய்க. எயே லேயர் க்கு மேலே சர்க்கிள் லேயர் நகர்ந்துள்ளது. எனவே கண்கள் தெரியவில்லை. மூன்றாம் ஐகான் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேயர் ஐ ஒரு லேயர் கீழே நகர்த்துகிறது. இந்த ஐகானை கிளிக் செய்க. இப்போது எயே லேயர் க்கு கீழே சர்க்கிள் லேயர் நகர்ந்துள்ளது. எனவே இவ்வாறுதான் இந்த 4 ஐகான்களும் பயன்படுகின்றன. கடைசியில் உள்ள மைனஸ் ஐகான் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேயர் ஐ நீக்குகிறது. போவ் கோப்பி லேயர் ஐ தேர்ந்தெடுத்து அதன் மீது கிளிக் செய்க. இப்போது போவ் கோப்பி லேயர் தெரியவில்லை என்பதை காணலாம். பிளெண்ட் மோடு என்பது பிளெண்ட் பில்டர் ஐ ஒரு லேயர் முழுதும் பயன்படுத்துவதற்கான ஷார்ட்கட் ஆகும். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட லேயர்களில் ஆப்ஜெக்ட்கள் ஒன்றன் மேல் ஒன்று இருந்தால் இன்க்ஸ்கேப் அந்த இரு ஆப்ஜெக்ட்களையும் பிக்ஸல் பை பிக்ஸல் ஆக கலக்கும். எனவே filterகளை தெரிய வைக்க சர்க்கிள் லேயர் ஐ மேலே வைப்போம். பிளெண்ட் மோடு ன் drop down லிஸ்ட் ஐ கிளிக் செய்க. இங்கு 5 தேர்வுகள் இருப்பதை காண்க. முதல் தேர்வு நார்மல். அது லேயர் க்கு எந்த பில்டர் ஐயும் சேர்க்காது. அதை கிளிக் செய்கிறேன். லேயர் க்கு எந்த பில்டர் உம் சேர்க்கப்படவில்லை என்பதை கவனிக்கவும். அடுத்து மல்ட்டிப்ளை ஐ கிளிக் செய்க. உயர்மட்ட லேயர் ல் உள்ள ஆப்ஜெக்ட்கள் லைட் ஐ பில்டர் செய்வதால் கீழ் லேயர்களில் உள்ள ஆப்ஜெக்ட்கள் தெரிகின்றன. அதே நேரத்தில் ஒன்றன் மேல் ஒன்று உள்ள பகுதிகளில் அடர்த்தியான நிறங்களை உருவாக்க நிறங்களை கலக்கின்றன. அடுத்த தேர்வு ஸ்க்ரீன். மேல் ஆப்ஜெக்ட்களை கவனிக்கவும். அவை கீழ் ஆப்ஜெக்ட்களுக்கு லைட்னெஸ் ஐ சேர்க்கின்றன. எனவே ஒன்றன் மேல் ஒன்று உள்ள பகுதிகளில் லேசான நிறங்களை உருவாக்க நிறங்களை கலக்கின்றன. டார்க்கன் மீது கிளிக் செய்க. மேல் லேயர் ல் உள்ள ஆப்ஜெக்ட்கள் கீழ் லேயர்களில் உள்ள ஆப்ஜெக்ட்களை அடர்த்தியாக்குகின்றன. இப்போது கடைசி தேர்வான லைட்டன் மீது கிளிக் செய்க. இங்கே மேல் ஆப்ஜெக்ட்கள் கீழ் ஆப்ஜெக்ட்களை லேசாக்குகின்றன. பிளெண்ட் மோடு ல் நார்மல் க்கு வந்தால் இதுவரை பயன்படுத்தப்பட்ட பிளெண்ட் filterகள் மறைகின்றன. மேலும் பல filterகளை பில்டர்ஸ் மேனு ல் காணலாம். ஒரு குறிப்பிட்ட பில்டர் ஐ பயன்படுத்த முதலில் ஆப்ஜெக்ட் ஐ தேர்ந்தெடுத்து பின் தேவையான பில்டர் மீது கிளிக் செய்யவும். சர்க்கிள் லேயர் ஐ மீண்டும் கீழே நகர்த்துவோம். ஒரு கண்ணை தேர்ந்தெடுக்கிறேன். பில்டர்ஸ் மேனு க்கு சென்று பிளர்ஸ் பின் பான்சி பிளர் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். கண்ணின் மாற்றத்தை கவனிக்கவும். மற்றொரு கண்ணை தேர்ந்தெடுக்கிறேன். பில்டர்ஸ் மேனு க்கு சென்று பெவல்ஸ் பின் ஸ்மார்ட் ஜெல்லி ஐ தேர்ந்தெடுக்கிறேன். கண்ணின் மாற்றத்தை மீண்டும் கவனிக்கவும். இப்போது சுழல் முடிச்சை தேர்ந்தெடுப்போம். பில்டர்ஸ் மேனு க்கு சென்று ஸ்கேட்டர் பின் ஆட் ஸ்ப்ரே ஐ தேர்ந்தெடுப்போம். காற்று தெளிக்கப்பட்டது போல சுழல் முடிச்சு தோன்றுகிறது. பிளெண்ட் மோடு க்கு கீழ் உள்ள ஒபாசிட்டி தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட லேயர் ன் ஒபாசிட்டி ஐ குறைக்க உதவுகிறது. சர்க்கிள் லேயர் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஒபாசிட்டி லெவல் ஐ மாற்றி எலிப்ஸ் ன் மாற்றத்தை கவனிக்கவும். அடுத்து பூலியன் செயல்பாடுகள் பற்றி அறிவோம். பாத் மேனு க்கு செல்லவும். இவைதான் பூலியன் செயல்பாடுகள். இந்த வடிவங்களை ஒரு ஓரமாக வைப்போம். ஒரு பச்சை நிற சதுரம் மற்றும் ஒரு சிவப்பு நிற வட்டத்தை வரைவோம். இந்த வட்டத்தை சதுரத்தின் மேல் ஒரு பக்கமாக வைப்போம். இரண்டையும் தேர்ந்தெடுக்கவும். பாத் மேனு க்கு சென்று யூனியன் மீது கிளிக் செய்க. இரு வடிவங்களும் இப்போது ஒன்றாக இணைந்திருப்பதை காணலாம். இந்த செயல்பாட்டை உண்டோ செய்ய கீபோர்ட் ல் CTRL Z ஐ அழுத்துக. மீண்டும் இரண்டையும் தேர்ந்தெடுத்து பாத் மேனு க்கு சென்று
டிஃபரன்ஸ் மீது கிளிக் செய்து நடப்பதை கவனிக்கவும். இந்த செயல்பாட்டை உண்டோ செய்ய CTRL Z ஐ அழுத்துக. மீண்டும் இரு ஆப்ஜெக்ட்களையும் தேர்ந்தெடுக்கவும். பாத் menuக்கு சென்று இன்டர்செக்ஷன் மீது கிளிக் செய்து வடிவத்தின் மாற்றத்தை கவனிக்கவும். இந்த செயல்பாட்டை உண்டோ செய்ய CTRL Z ஐ அழுத்துக. மீண்டும் இரு ஆப்ஜெக்ட்களையும் தேர்ந்தெடுக்கவும். பாத் menuக்கு சென்று எக்ஸ்க்ளூஷன் ஐ கிளிக் செய்க. வடிவத்தின் மாற்றத்தை கவனிக்கவும். மீண்டும் CTRL Z ஐ அழுத்துக. மீண்டும் இரு ஆப்ஜெக்ட்களையும் தேர்ந்தெடுத்து பாத் menuக்கு சென்று டிவிஷன் மீது கிளிக் செய்க. பிரிக்கப்பட்ட வட்டத்தை கிளிக் செய்து முடிவை காண அதை தனியே நகர்த்தவும். இந்த செயல்பாடுகளை உண்டோ செய்ய இருமுறை CTRL Z ஐ அழுத்துக. மீண்டும் இரு ஆப்ஜெக்ட்களையும் தேர்ந்தெடுத்து பாத் menuக்கு சென்று கட் பாத் மீது கிளிக் செய்க. வடிவத்தின் மாற்றத்தை கவனிக்கவும். ஆப்ஜெக்ட் ல் ஸ்ட்ரோக் இருந்தால் மட்டுமே கட் பாத் தேர்வு வேலை செய்யும். முதலில் வடிவங்களை தேர்வு நீக்குவோம். இப்போது கட் பாத் ஐ காண ஏதேனும் ஒரு ஸ்ட்ரோக் ஐ தேர்ந்தெடுத்து தனியே நகர்த்தவும். சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது லேயர்கள், filterகள் மற்றும் பூலியன் செயல்பாடுகள். இங்கே உங்களுக்கு 4 பயிற்சிகள் உள்ளன. ஒரு ஊதா நிற செவ்வகம் மற்றும் ஒரு பச்சை நிற முக்கோணத்தை உருவாக்கவும். செவ்வகத்தின் உச்சியில் முக்கோணத்தை வைக்கவும். இரண்டையும் தேர்ந்தெடுத்து யூனியன் ஐ பயன்படுத்தவும். அது ஒரு வீடு போன்று இருக்க வேண்டும். அந்த லேயருக்கு ஹோம் என பெயரிடவும். இரு வட்டங்களை வரையவும். அவற்றை ஒன்றன் மேல் ஒன்று அருகருகே வைக்கவும். இரண்டையும் தேர்ந்தெடுத்து டிஃபரன்ஸ் ஐ பயன்படுத்தவும். அது ஒரு பிறைச்சந்திரன் போல் இருக்க வேண்டும். ஒரு நீள்வட்டத்தை வரையவும். 10 மூலைகள் கொண்ட ஒரு நட்சத்திரத்தை வரையவும். அதை நீள்வட்டத்தின் மேல் வைக்கவும். இரண்டையும் தேர்ந்தெடுத்து எக்ஸ்க்ளூஷன் ஐ பயன்படுத்தவும். கிரசன்ட் மற்றும் ஸ்டார் என்ற இரு லேயர்களை உருவாக்கவும். பிறைச்சந்திர வடிவத்தை வெட்டி கிரசன்ட் லேயர் ல் ஒட்டவும். அதேபோல நட்சத்திர வடிவத்திற்கும் செய்யவும். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி பார்க்க இவ்வாறு இருக்க வேண்டும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு எங்களுக்கு எழுதவும். இந்த திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசின் MHRD NMEICT மூலம் கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.